இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான எந்தவொரு விவகாரத்திலும் சமரசத்திற்கு இடமில்லை என்றும், ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். பிராந்தியத்தில் பதற்றமான பாதுகாப்பு சூழ்நிலை நீடித்து வரும் நிலையில் அவர் வெளியிட்டுள்ள இந்த கருத்து மத்திய கிழக்கில் நிலவும் அரசியல் மற்றும் இராணுவ சூழ்நிலைக்கு புதிய முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியிருக்குது. இஸ்ரேலின் பாதுகாப்பு என்பது எந்த ஒரு அரசியல் பேச்சுவார்த்தையாலும் அல்லது சர்வதேச அழுத்தங்களாலும் பாதிக்கப்படக்கூடிய விடயம் அல்ல என்றும், நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இருப்பை உறுதி செய்வது அரசின் முதன்மை கடமை என்றும் நெதன்யாகு வலியுறுத்தியும் இருக்கின்றார். அமைதி ஒப்பந்தங்கள், போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அல்லது பிராந்திய உடன்படிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை தேவையான போது சுயமாக மேற்கொள்ளும் திறனையும் உரிமையையும் எப்போதும் தக்க வைத்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் குறித்து கருத்து தெரிவித்த நெதன்யாகு இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகச்சிறந்த நண்பர்களில் ஒருவராக அவரை வர்ணித்தும் இருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதிலும் ட்ரம்ப் முக்கிய பங்காற்றியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அமெரிக்கா அங்கீகரித்தது இரு நாடுகளின் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்திய பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய அரசியல் மாற்றங்களில் அமெரிக்கா வழங்கிய ஆதரவு ஆகியவற்றை அவர் நினைவு கூர்ந்தார். இருப்பினும் எந்த ஒரு நட்பு நாடாக இருந்தாலும் இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன் தொடர்பான முடிவுகளை இறுதியில் இஸ்ரேலே எடுக்கும் என்றும் நெதன்யாகு வலியுறுத்தினார். வெளிநாட்டு ஆதரவு முக்கியமானதாக இருந்தாலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு இஸ்ரேலின் அரசாங்கத்திற்கே உரியது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கருத்துக்களை நெதன்யாகு ஜெருசலேமில் உள்ள ஹெர்மஸ் மலையில் நடைபெற்ற அரசு மரியாதை நிகழ்வில் உரையாற்றிய போது வெளியிட்டிருந்தார். நவீன சியோனிச இயக்கத்தின் நிறுவனராக கருதப்படும் தியோடோர் ஹெர்சலின் குடும்ப உறுப்பினர்களான அவரது தாத்தா ஷிமோன் ஹெர்ஸ்லல் மற்றும் பாட்டி ரிஃபா ஹெர்சலின் உடல்கள் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், இராணுவ அதிகாரிகள், மத தலைவர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தார்கள். தியோடோர் ஹெர்சல் நவீன சியோனிச இயக்கத்தின் அடித்தளத்தை அமைத்த முக்கிய வரலாற்று நபராக கருதப்படுகின்றார். உலகம் முழுவதும் சிதறி வாழ்ந்த யூத மக்களுக்கு ஒரு தேசிய தாயகம் உருவாக்க வேண்டும் என்ற அவரது கருத்துக்களே பின்னர் இஸ்ரேல் நாடு உருவாகும் அரசியல் இயக்கத்திற்கு முக்கிய அடிப்படையாக அமைந்தன. எனவே அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட அரசு மரியாதை இஸ்ரேலின் வரலாறு மற்றும் தேசிய அடையாளத்துடன் தொடர்புடைய முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய நெதன்யாகு இஸ்ரேலின் வரலாறு, அதன் உருவாக்கம் மற்றும் தற்போதைய பாதுகாப்பு சவால்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்துள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்க முன்னோர்கள் செய்த தியாகங்களை நினைவு கூர்ந்த அவர் அந்த மரபை பாதுகாப்பது தற்போதைய தலைமுறையின் பொறுப்பு என்றும் தெரிவித்திருந்தார். நெதன்யாகுவின் இந்த அறிக்கை வெளியாகும் நேரத்தில் இத்தாலியின் ரோம் நகரில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் அதிகாரிகளுக்கு இடையில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையே கட்டமைப்பு ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்கும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்லை பாதுகாப்பு, இராணுவ பதற்றத்தை குறைத்தல், தெற்கு லெபனானின் நிலவும் பாதுகாப்பு நிலைமை மற்றும் எதிர்கால ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய மத்தியஸ்தத்தை பங்கு வகித்து வருகின்றது. மத்திய கிழக்கில் பதற்றத்தை குறைத்து பிராந்திய அமைதியை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இருப்பினும் இதே நேரத்தில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவது
சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இஸ்ரேல் தரப்பின் தகவல்களின்படி தெற்கு லெபனானில் செயல்பட்டு வரும் ஆயுத குழுக்களின் நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதால் அவற்றை தடுக்கும் நோக்கிலேயே ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்குதல்கள், ட்ரோன் ஊடுருவல்கள் மற்றும் ஆயுத குழுக்களின் நகர்வுகளை கட்டுப்படுத்தும் நோக்கமே இந்த நடவடிக்கையின் பிரதான இலக்காக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. மறுபுறம் லெபனான் தரப்பும் மற்றும் பல சர்வதேச அமைப்புகளும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் பொதுமக்கள் வாழும் பகுதிகளையும் பாதிப்பதாக கவலை வெளியிட்டன. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இருதரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றும் மனிதாபிமான சட்டங்களை மதிக்க வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தியும் வருகின்றன. ஹெஸ்பொல்லா இயக்கத்துடனான பதற்றமும் இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. எல்லைப் பகுதிகளில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூடு, ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணை பரிமாற்றங்கள் காரணமாக இருதரப்பிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டும் இருக்கின்றன. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு இடம்பெயர வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்குது. பிராந்திய பாதுகாப்பு நிலைமையை குறித்து கருத்து தெரிவித்த அரசியல் ஆய்வாளர்கள் பேச்சுவார்த்தைகள் முன்னேறினாலும் தரைமட்டத்தில் பதற்றம் குறையாத நிலை நீடிப்பது அமைதி முயற்சிகளுக்கு சவாலாக இருப்பதாக கூறுகின்றார்கள். அரசியல் உடன்படிக்கைகள் மட்டுமன்றி அவற்றை நடைமுறையில் செயல்படுத்தும் பரஸ்பர நம்பிக்கையும் மிகவும் அவசியம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியும் இருக்கிறார்கள். நெதன்யாகுவின் சமீபத்திய அறிக்கை இஸ்ரேலின் பாதுகாப்பு கொள்கையில் மாற்றமில்லை என்பதையும் எதிர்காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கடுமையான அணுகுமுறையை தொடரும் என்பதையும் வெளிப்படுத்துவதாக ஆய்வாளர்கள் மதிப்பிட்டும் இருக்கிறார்கள். குறிப்பாக எந்த ஒரு ஒப்பந்தமும் நாட்டின் பாதுகாப்பை பாதிக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தியும் உள்ளார். இதேவேளை அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றது. அதே சமயம் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை குறைக்க ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் அமெரிக்க அதிகாரிகள் வலியுறுத்தியும் வருகின்றார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல அரபு நாடுகளும் அரசியல் தீர்வுகளே நீடித்த அமைதிக்கான வழி என்று கூறியும் வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் ஒன்றாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துகின்றது. ஒருபுறம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரமடைந்து கொண்டிருக்கும் நிலையில் மறுபுறம் அரசியல் பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த இரு பாதைகளின் வெற்றியே எதிர்கால பிராந்திய அமைதியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. சர்வதேச பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துப்படி இஸ்ரேல் லெபனான் எல்லைப்பகுதியில் நிலவும் பதற்றம் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அது மத்திய கிழக்கு முழுவதும் பெரிய பாதுகாப்பு நெருக்கடியை உருவாக்கும் அபாயம் இருக்கின்றது. எனவே அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டு பேச்சுவார்த்தைகள் மூலம் நீடித்த தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லியுமே அவர்கள் வலியுறுத்தி இருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது.